இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் மறுபடியுமாக இந்த புது வருடத்தின் முதல் நாளில் உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். விசேஷமாக இந்த ஊழியத்தின் பங்காளர்களாகிய உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வருஷத்தில் மகா அற்புதமான காரியங்களை காணப்போகிறோம். ஆகையினால தேவன் தந்த வாக்கு தத்தத்தை இந்த நாளில் பேசும்படியாக விரும்புகிறேன். தேவன் இந்த வருஷத்தில் நமக்கு கொடுத்த காரியம், நீங்கள் எதை விட்டு விட்டீர்களோ, எது உங்கள் கை நழுவி போனதோ அதை மறுபடியுமாக பெற்றுக்கொள்வீர்கள். இதை குறித்து நாம் தொடர்ந்து பேசுவோம். ஏனென்றால் ஒரு வாக்கு தத்துவம் வசனத்தினுடைய ஆதாரம் இல்லாமல் எந்த வாக்கு தத்துவத்தையும் மனுஷனுடைய வார்த்தைகளை நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆகையினால கர்த்தருடைய வார்த்தை எப்படி சொல்கிறது? 2 ராஜாக்களின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 5, 6, 7ஆம் வசனத்தில் ஒரு அற்புதமான நிகழ்வை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே தீர்க்கதரிசிகள் புத்திரர் சேர்ந்து தங்களுடைய இருப்பிடங்களை பெரிதாக்கிக் கொள்ளும்படியாக, விரிவாக்கிக் கொள்ளும்படியாக போய் மரங்களை வெட்டுகிறார்கள். அங்கே ஒருவன் மரம் வெட்டும்போது ஒருவனுடைய கோடாரி, அதாவது தமிழில் கோடாரி என்று எழுதப்பட்டிருக்கிறது, ஆங்கிலத்தில் ஆக்ஸ் ஹெட், அந்த கோடாரி முழுவதுமாக விழுந்து விடவில்லை. கோடாரியின் கைப்பிடி அவன் கையில் தான் இருந்தது. அந்த கோடாரியினுடைய இரும்பு தலை மாத்திரம் அது வழுவி ஆற்றில் விழுந்து விட்டது. ஆறு, அது யோர்தான் நதி, மிக ஆழமான நதி. அதில் மரத்தோடு போயிருந்தால் கூட ஏதோ ஒரு நம்பிக்கை உண்டு. இது இரும்பு மாத்திரம் ஆழத்தில் விழுந்து விட்டது. இனி அதை எடுப்பதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. இதுதான் இயற்கையில், அதுதான் நிதர்சனம். ஆனால் அங்கே தேவனுடைய மனுஷன் அங்கே எலிசா கேட்கிறான், எங்கே விழுந்தது? முதல்ல அவன் கேட்ட காரியம் எங்கே விழுந்தது. அவன் காண்பிக்கிறான், இந்த இடத்துல விழுந்தது என்று சொன்ன உடனே அவர் கொம்பை வெட்டி போட்டு அவன் சொன்ன வார்த்தை, எடுத்துக்கொள். அந்த இரும்பு மிதக்க பண்ணி அவன் சொன்னான், எடுத்துக்கொள். 7ஆம் வசனம் சொல்கிறது, அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். கை நழுவி ஆற்றுக்குள்ளாக விழுந்து இனி மறுபடியும் எடுக்கவே முடியாது, இனி மறுபடியும் வர வாய்ப்பே இல்லை என்று நினைக்கிற வேளையில் தேவனுடைய மனுஷன் அதை மிதக்க பண்ணி சொல்கிறான், எடுத்துக்கொள் என்று. இவன் கை நீட்டி எடுத்துக்கொண்டான். அதாவது கை எட்டுகிற தூரத்தில், கை எட்டுகிற இடத்துல மறுபடியுமாக வந்து விட்டது. ஒருவேளை உங்கள் கைகளில் கை நழுவி போயிருந்திருக்கலாம். இந்த மாதிரியான சூழ்நிலைகள் அநேக முறை நம்முடைய வாழ்விலும் உண்டாயிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையிலேயும் இதற்கு முன்பாக இப்படி ஒரு சூழ்நிலை, இப்படிப்பட்ட, அதாவது சாத்தியமே இல்லாத விதத்தில், சாத்தியமே இல்லாத இடத்துல தேவன் சாத்தியமாக்கி இருக்கிறார். இப்போ பாருங்க, லாசருவோட வாழ்க்கையில் லாசருக்கு வந்த வியாதி அது மரணத்திற்கு ஏதுவான ஒரு வியாதியாக இருந்து அந்த லாசரு மரித்து போய்விட்டான். இயேசுவுக்கு ரொம்ப அன்பா இருந்த குடும்பம் பாருங்க, சகோதரிகள் 2 பேரும். இந்த லாசரு எப்பொழுதெல்லாம் இயேசாண்டவர் இந்த பெத்தானியாவுக்கு வருவாரோ அப்பொழுதெல்லாம் இந்த லாசரு வீட்டில் தான் தங்கி இருந்திருக்கிறார். அவ்வளோ ஒரு அன்பான ஒரு குடும்பம், அன்பான பிள்ளைகள். அந்த லாசருவுக்கு வியாதி லாசரு மரித்து போய்விட்டார். லாசரு மரித்து போயிடுவான்னு தெரிஞ்சு இயேசாண்டவர் தாம் இருந்த இடத்துலயே 2 நாள் தங்கி இருந்தாராம். வியாதி வந்திருக்கு, அவன் இறந்துருவான்னு தெரிஞ்சு தாம் இருந்த இடத்திலேயே 2 நாள் இருந்தாரு. அதுக்கப்புறம் திரும்பவுமாக மரிச்சு போயிட்டான்ற செய்தி கேட்டதுக்கு அப்புறம் யூதேயான்ற இடத்துக்கு போயிட்டாங்க. ஸோ மொத்தம் 4 நாள் ஆயிருச்சு லாசரு இறந்து. கொண்டு போய் கல்லறையில் அடக்கம் பண்ணிட்டாங்க.
கல்லறையில் அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் சகோதரிமார்கள் வீடே ஒரு சாவு வீடு எப்படி இருக்கும்னு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமை அவங்க வீட்டில். கண்ணீர், ஏசாண்டவரே அழுகிற அளவுக்கு கண்ணீர் பாருங்க. வேதத்துல வேற எங்கேயும் ஏசாண்டவர் அழுதாரு அப்படின்னு சொல்லி போடல, இயேசு கண்ணீர் விட்டார் என்று போடப்பட்டிருக்குது பாருங்க. யோவான் 11வது அதிகாரம் 35வது வசனம், இயேசு கண்ணீர் விட்டார். அப்ப சூழ்நிலை எவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலைன்னு பாருங்க. ஆனா அந்த இடத்துலயும் ஏசாண்டவருக்கு தெரியும் அந்த லாசருவை தூக்கி எடுக்க போறாருன்னு. மகிமை பெருசா இருக்க போகுது. இந்த வியாதி நீ விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். எந்த ஒரு சூப்பர் நேச்சுரல், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல உங்க குடும்பங்கள்ல ரொம்ப பிரச்சனை அதிகம், கடன் ரொம்ப ஜாஸ்தி, வியாதி, இதுக்கு மருந்தே கிடையாது, இந்த குடும்பம் ஒண்ணு சேரவே முடியாது, இந்த தொழில் மேல வரவே முடியாது, இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க இருக்கீங்களா? எப்படிப்பட்ட நீங்க சொல்லலாம். ஒரு சிலர் பெண்கள் சொல்றத நான் கேட்டிருக்கேன், எனக்கு வந்த மாதிரி சூழ்நிலை யாருக்கு வந்தாலும் அவங்க உயிரோடவே இருக்க மாட்டாங்கன்னு. எப்படிப்பட்ட சூழ்நிலையை நீங்க கடந்து வந்து கொண்டிருந்தாலும் பரவாயில்ல, உங்க சரீரத்துல உங்களுடைய சரீர உபாதைகள், வலிகள், வேதனைகள் என்னால தாங்கவே முடியல, டாக்டருங்க சொல்லிட்டாங்க இனி இதுக்கு மருந்து கிடையாதுன்னு. பரம வைத்தியர், பரிகாரி ஒருவர் இருக்கிறார். உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் பரிகாரி ஒருவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வசனம் ரொம்ப தெளிவாய் சொல்லுது. ஆண்டவர் கல்லறைக்கு முன்னாடி வந்து நிற்கிறாரு. லாசருவோட சகோதரிகள், ஆண்டவரே வேண்டாம், திறந்துராதீங்க, நாத்தமாடிக்கும், லாசரு செத்து அடக்கம் பண்ணி 4 நாள் ஆயிருச்சு. ஆண்டவர் சொன்னாரு, கல்லை எடுத்து போடுங்க, கல்லை எடுத்து போடுங்க. அதை போய் கல்லை தள்ளுறதுக்கு நமக்கு ஒரு விசுவாசம் வேணுங்க. கண்டிப்பா விசுவாசம் வேணும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். போய் கல்லை தள்ளினாங்க, கல்லறை திறக்கப்பட்டுச்சு. ஆண்டவர் சொன்னார், லாசருவே வெளியே வா அப்படின்னாரு. பிரியமானவர்களே, கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்சிடென்ட்ஸ். லாசருவே வெளியே வான்னு சொன்ன உடனே லாசரு அப்படியே அந்த கட்டப்பட்ட சூழ்நிலையிலிருந்து அழகா லாசரு எந்திரிச்சு வெளியே வந்தார். எப்படி நடந்து வந்திருப்பார் என்ன? இது எல்லாமே சூப்பர் நேச்சுரல், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல. உங்க சூழ்நிலைகளை பார்த்தும் ஆண்டவர் இன்றைக்கு அப்படிதான் சொல்றாரு, நமக்கு அந்த விசுவாசம் வேணும். இயேசுவின் நாமத்தினால இந்த பிரச்சனையை பார்த்து நான் பேசுறேன், மழையை நீ தள்ளுண்டு போ, இயேசுவின் நாமத்தினால. சரீரம் நம்ம வார்த்தைக்கு அது கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். இயேசுவின் நாமத்துல வழியே நீ வெளியேறு, இந்த சரீரத்துல நீ குடியிருக்க முடியாது இயேசுவின் நாமத்தினால. இப்படிப்பட்ட வல்லமையும் அதிகாரத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த புது வருஷத்துல நீங்க வல்லமைய, அதிகாரத்தை பெற்றுக்கொண்டவர்களாக பெற்றுக்கொண்டிருக்கிறோங்கிற அந்த ஒரு அறிவு, கர்த்தரை குறித்த அறிவு நமக்கு வேணும். அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு, அதை நாவல வச்சிருக்காரு. நீங்க வாயை திறந்து பேசும்போது உங்க சூழ்நிலைகள் மாறும். பிரச்சனைகளை பத்தி உட்கார்ந்து பேசிட்டு இருக்காதீங்க, பிரச்சனையை பார்த்து பேசுங்க. இயேசுவின் நாமத்துல வெளியே போன்னு சொல்லுங்க, அது வெளியே போகும். பாருங்க, அந்த பிரவாகித்து ஓடுகிற யோர்தான் நதி இரும்பு மூழ்கி இருக்குது, கீழே எங்க போச்சுன்னு தெரியாது. ஆனா ஒரே வார்த்தை, ஒரு கொம்பை வெட்டி, சாதாரண ஒரு கொம்பு, மிதக்கிற ஒரு கொம்பை தூக்கி போடுறாங்க, எந்த இடத்துல விழுந்ததோ அந்த இடத்துல இரும்பு அழகா மிதந்து வந்துச்சு. விசுவாசம் பிரியமானவர்களே, விசுவாசம். கொம்பை எடுத்துக்கோன்னு உங்க குடும்பத்துல எதெல்லாம் கை நழுவி உங்களை விட்டு ஒரு ஹோப்லெஸ் சிச்சுவேஷன்ல போயிருக்கீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு, என்ன வாக்கு தத்தம் கொடுத்திருக்காரு பாருங்க. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. நியூ இயர்க்கு இந்த வாக்கு தத்தத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆபகுக் 2வது அதிகாரம், இந்த வருஷம் என்னெல்லாம் உங்க காரியங்கள் நடக்காம இத்தனை வருஷம் இருந்ததோ அந்த காரியங்கள் நடக்கும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அவருடைய வார்த்தை பிரியமானவர்களே. ஆபகுக் 2வது அதிகாரம் 2-3வது வசனம், அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதி உத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரை. உங்க டைரியில, உங்க நோட்ல, உங்க வீடுகள்ல அழகா எழுதி ஒட்டுங்க, உங்க கபோர்ட்ல ஒட்டுங்க, உங்க ஃப்ரிட்ஜ்ல ஒட்டுங்க. எல்லா இடத்துலயும் இந்த வருஷம் பூரா அந்த வசனத்தை பார்க்கும்படியாக. தூங்கி முழிச்ச உடனே, ஏன்னா தூங்கி முழிக்கும் போது நமக்கு அப்படியே ஐயோ இன்னைக்கு என்ன பண்ணுவோங்கிற சூழ்நிலை வரும்போது வசனத்தை பாருங்க. என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். அவ்விசுவாசம் நம்ம மண்டைய கவ்வறதுக்கு முன்னாடி வார்த்தைகள் நம்ம மனசுக்குள்ள வரணும் பாருங்க. கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரை.
குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. எந்த காரியமாய் இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் இந்த வருஷத்துல சொல்றாரு, அது தாமதிக்காது. அது நிச்சயமாய் வரும். அது பொய் சொல்லாது. ஏன்னா கர்த்தர் வாயை திறந்து பேசின வார்த்தைகள் தாங்க இந்த ஜீவன் உள்ள வார்த்தைகள். இந்த வார்த்தைகள்ல ஜீவனும் ஆவியும் உண்டாயிருக்கிறது. இந்த புது வருஷத்துல இந்த 1ஆம் தேதி இப்படிப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகளை எங்க ஊழியத்தின் சார்பாக எடுத்து உங்களுக்கெல்லாம் சொல்றதுல எங்களுக்கு பெருத்த மகிழ்ச்சி. பிரியமானவர்களே, நிச்சயமாகவே இந்த வருஷத்துல வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்களா? ஒரு நல்ல கார் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா? வண்டி 2 வீலர் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நல்லா படிக்கணும், குழந்தை பிறக்கணும், இன்னும் எத்தனையோ ஆசைகள் உங்களுக்கு இருக்கும். ஆண்டவர் சொல்ற வார்த்தை, அது நிச்சயமாய் வரும். அது தாமதிக்காது. விசுவாசிங்க, விசுவாசத்தோடு பேசுங்க, நிச்சயமாய் பெற்றுக்கொள்வீர்கள். விசுவாசிக்கிறவர்கள் பேசுவார்கள், பேசுகிறவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். புலம்புகிறவர்கள் அல்ல, பேசுகிறவர்கள். விசுவாச வார்த்தைகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுகிறவர்கள், விசுவாசத்தோடு பேசுகிறவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். நிச்சயமாகவே இது மந்திரம் அல்ல, மாயம் அல்ல. யாருனாலும் இந்த விசுவாச வார்த்தைகளை பேச முடியும். அதனாலதான் மார்க் 11:23 ரொம்ப தெளிவா போடப்பட்டிருக்கு. எவனாகிலும், யார் வேணாலும் பேசலாம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யார் வேண்டுமானாலும் பேசலாம். நீங்க பேசுங்க, பெற்றுக்கொள்வீர்கள் இயேசுவின் நாமத்துல. we wish you all a very very happy new year and a prosperous. உங்களோட வாழ்க்கை செழிப்பா இருக்கும்படியாக எங்க ஊழியத்தின் சார்பாக நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், 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 ஆமென்.